இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் காரணம் கிடையாது. இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். தட் இஸ் வாட் வி சே. அதாவது பல காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன காரணம் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் அப்படின்னு சொன்னா என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டா அன்இன்டரப்டட் ஈஸ்ட்ரஜனிக் ஸ்டிமுலஸ் அதுதான் சொல்லுவோம். அதாவது ஃபீமேல் ஹார்மோன்னு சொல்றோம்ல ஈஸ்ட்ரஜன், அது தொடர்ந்து தாக்குதல்னால தான் இந்த வியாதி வருது. அதுக்கு ஆப்வியஸ் எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 99 பெண்களுக்கு வரும், ஆனா இதே வியாதி ஒரே ஒரு ஆணை மட்டும்தான் பாதிக்கும். இப்ப புரிஞ்சுக்கிச்சா? சோ இந்த வியாதி பெண்களுக்காக உள்ள வியாதி. பிரஸ்ட் கேன்சர்ன்றது அஃபெக்ட்ஸ் 99 women and only 1 man. Why? Because only women have estrogen. That is the first cause. Can we change that? We cannot change that. So that is something which is unchangeable. But what are the other factors? இதுதான் முக்கியமானது. Other factorsன்றத பார்க்கும்போது தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஈஸ்ட்ரஜன் வேற எங்கெல்லாம் இருந்து உற்பத்தி ஆகும், கொழுப்புல இருந்து உற்பத்தி ஆகும். And that is called central obesity. Central obesity na தொப்பை, buttocks, இந்த பகுதியில கொழுப்பு சேர்றது தான் அடுத்த முக்கியமான காரணம். So next cause is central obesity, where we have peripheral fat producing estrogen. So that is the next most important cause. So next cause வந்து peripheral estrogen. அதுக்கு அடுத்த காஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ். சரியா தூங்குறது இல்ல, மன நிம்மதி இல்ல, மனசுல கண்டென்ட்மெண்ட் அதாவது சந்தோஷம் இல்ல, ரொம்ப வரிடா இருக்கும். அப்படின்னா you secrete lot of sex steroids in your body. That is the next cause.